விதை சத்தம் இல்லாம தான் வளரும். ஆனா ஒரு பெரிய மரம் சாயும் போது காடே அதிரும் அளவுக்கு சத்தம் கேட்கும். கவனிச்சிருக்கீங்களா? அதான் சொல்லுவாங்க, அமைதியா உழைங்க, உங்க வெற்றி ஊருக்கே கேட்குற மாதிரி பேசட்டும்னு. இன்னைக்கு சத்தமே இல்லாம எப்படி ஜெயிக்கிறதுன்னு 5 ரகசியங்களை சொல்றேன். இதுல 4வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமா கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தனியா இருக்க பிடிக்குமா இல்ல கூட்டமா இருக்க பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பிளானை சொந்தக்காரர்கள் கிட்டையும் வெளியாட்கள் கிட்டையும் சொல்றத முதல்ல நிறுத்துங்க. அவங்க சொல்ற ஒரு நெகட்டிவ் வார்த்தை உங்க எனர்ஜியை மொத்தமா குறைச்சிடும். சோசியல் மீடியாவில் நீங்க என்ன பண்றீங்கன்னு நிரூபிக்க நினைக்காதீங்க. ரிசல்ட் வர வரைக்கும் அமைதியா இருங்க. டெய்லி ஸ்டேட்டஸ்ல உங்க எதிரிங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. தனியா உழைக்க பழகுங்க. நம்ம ஆளுங்களுக்கு எப்பவும் ஒரு கூட்டம் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா உங்க தனிமை தான் உங்களை ஒரு சிறந்த மனுஷனா செதுக்கும். உங்களை கிண்டல் பண்றவங்களுக்கும் குறை சொல்றவங்களுக்கும் வார்த்தையால என்னைக்குமே பதில் சொல்லாதீங்க. உங்களோட வெற்றி தான் அவங்களுக்கு கொடுக்கிற ஒரே பதில். அது வரைக்கும் அமைதியா சிரிச்சுட்டே கடந்து போங்க. பெரிய கனவுகளை பத்தி வெட்டியா பேசிட்டு இருக்காம இன்னைக்கு அந்த கனவுக்காக என்ன வேலை செஞ்சோன்னு மட்டும் கவனம் வைங்க. குறைக்குடம் தான் கூத்தாடும், நிறக்குடம் எப்பவும் தழும்பாது. நீங்க நிறக்குடமா இருங்க. உங்க உழைப்பு சத்தம் இல்லாம இருக்கட்டும். இதுல எந்த பாயிண்ட் உங்க வாழ்க்கையோட கனெக்ட் ஆச்சு? உங்க லட்சியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம உழைக்க நீங்க தயாரா? கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க.